ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எம்சிஎக்ஸில் இருக்கக்கூடிய கோல்டுடைய மூவ்மெண்ட் இன்றைக்கி எந்த பக்கம் மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம ரெகுலராக கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு இம்மீடியட்டாக கிடச்சிட்ருக்கோம். அதே சமயம் எம்சிஎக்ஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் நம்மகிட்ட கீழே எம்சிஎக்ஸ் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக இந்த கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நம்ம அதுக்கு உண்டான ஹெல்ப் எல்லாமே பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம ரெஃபரல் கீழே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா சர்வீசஸ் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். நீங்கள் அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி தாராளமாக கேட்டுக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா எம்சிஎக்ஸோட கோல்டு மினியுடைய ஜூன் 5th கான்ட்ராக்ட் இது. அதோடைய 4 hour சார்ட் எடுத்திருக்கேன். இது 4 hour சார்ட். இது ஏன்னா 4 hourல நமக்கு கொஞ்சம் எலாபரேட்டாக அந்த மூவ்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறதுக்காக அந்த 4 hour சார்ட் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 4 hour சார்ட்டில் பார்க்கும்பொழுது நமக்கு மார்க்கெட் பாருங்கள் ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. அதாவது ரேஞ்சு டாப் பார்த்தோம்னா இதுதான். இதோட டாப்போட ரேட் 1,54,000. ரேஞ்ச் பாட்டம்ங்கிறது இங்கே இருக்குது. அதாவது 1,44,300 இங்கே இருக்குது. இதுதான் ரேஞ்ச் பாட்டம், இது ரேஞ்ச் டாப்பு. இப்போ ப்ரைஸ் மூவ் ஆகிட்டு இருக்கிறது பார்த்தோம்னா இன்றைக்கி ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி 1,52,140 ரேஞ்சில் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம இங்கே என்ன மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ ப்ரைஸ் ஒரு பை சைடு தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. அதாவது ரேஞ்சுக்குள்ளே ரேஞ்சு டாப்பை நோக்கி போயிட்டுருக்குது. அப்படி இந்த ரேஞ்சு டாப்புக்கிட்ட போகும்போது தான் நம்ம என்ட்ரி பற்றி நம்ம யோசிக்க முடியும் இருக்கும். ஏன்னா நம்ம இப்போது ரேஞ்சோட ஆல்மோஸ்ட் ஒரு டாப் பக்கமாக ப்ரைஸ் வந்துட்டுருக்குது. ஸோ நம்ம இப்போ இங்கே என்ன முடிவு பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம ரேஞ்சில் எடுக்கக்கூடிய ஒரு பேசிக் கான்செப்ட் தான். அதாவது ரேஞ்சு டாப்பில் செல் பண்ணலாம், ரேஞ்ச் பாட்டமில் பை பண்ணலாம். அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. இன்னொரு ஆப்ஷன் ரேஞ்சு வெளியில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அங்கேருந்து பை எடுக்கிறது. அதாவது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இந்த ரேஞ்சிலேருந்து ரேஞ்சு டாப்புக்கு போகும்போது, அதாவது 1,54,000 ப்ரைஸ் ரீச் பண்ணும்பொழுது இங்கே ரிஜெக்ஷன் ஆகுதான்னு பார்க்கணும். ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகுதான்னு பார்க்கணும். அப்படி ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா ஸ்மால் டைம் ஃப்ரேமில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அதுக்குண்டான ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் செல் என்ட்ரிக்குள்ளே போகலாம். இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அல்லது ரேஞ்ச் பாட்டமுக்கு ப்ரைஸ் வந்ததுன்னா இங்கேருந்து பை என்ட்ரிக்கு ட்ரை பண்ணலாம். 2 ஆப்ஷன் இருக்குது. இது ஆப்ஷன் 1. ரெண்டாவது ரேஞ்ச் பிரேக் அவுட். ப்ரைஸ் இந்த ரேஞ்ச் விட்டு வெளியில் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ரேஞ்ச் விட்டு வெளியில் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்க கேண்டில் நல்லா ஒரு பெரிய டைம் ஃப்ரேம்லேயே க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்மால் டைம் ஃப்ரேமில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஒரு கரெக்ஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். கரெக்ஷன் வந்த பிறகு இங்கேருந்து பை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். மொத்தம் இந்த இடத்துல 2 டைப் ஆஃப் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கொடுக்கும். அதாவது இந்த ரேஞ்ச் டாப்புக்கிட்ட ப்ரைஸ் போகும்போது ரேஞ்ச் டாப் ரிஜெக்ஷன் பண்ணிச்சுன்னா அங்கேருந்து செல் என்ட்ரிக்குள்ளே ட்ரை பண்ணலாம். இதே ரேஞ்சை விட்டு வெளியில் போன பிறகு வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஒரு கரெக்ஷன் நடக்கும். கரெக்ஷன் நடக்கும்பொழுது அந்த இடத்துல இருந்து நம்ம பை என்ட்ரிக்கு ட்ரை பண்ணலாம். மொத்தம் 2 ஆப்ஷன் இந்த இடத்துல இருக்குது. இப்போ ப்ரைஸ் இருக்கிறது பார்த்திங்கன்னா இன்னும் ரேஞ்சோட டாப் ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 2,000 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகணும். இந்த 2,000 பாயிண்ட் மூவ் ஆன பிறகு தான் என்ட்ரி பற்றி யோசிக்கணும். இந்த இடத்துல நமக்கு என்ட்ரிக்கு ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இங்கேருந்து செல் ஆகுமா அப்படின்னா வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரேஞ்சுக்குள்ளே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இது. ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம பெருசாக கன்சிடர் பண்ணக்கூடாது. இப்போது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸில் டாப்பில் இருக்குது. அந்த ஏரியாவில் தான் ப்ரைஸ் இருக்குது. இப்போ இங்கேருந்து கூட செல் நடக்கலாம். இங்கேருந்து செல் நடக்கும்பொழுது நம்ம செல் என்ட்ரிக்கு ட்ரை பண்ணலாம். அப்படின்னா அதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது சேஃப். ஏன்னா ரேஞ்சு டாப்புக்கு பக்கமாக தான் ப்ரைஸ் இருக்குது. ஸோ இந்த இடம் வரைக்கும் 1,54,000 வரைக்கும் போகட்டும். போன பிறகு இங்கே கிடைக்கக்கூடிய ரிஜெக்ஷனா அல்லது பிரேக் அவுட்டாங்கிறத பார்த்துட்டு அந்த என்ட்ரி எடுக்கிறது நமக்கு ஒரு டார்கெட் பெருசாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இங்கேருந்து நேராக கீழே வந்துருச்சுனாலும் கீழே ரேஞ்ச் பாட்டம் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதாவது 1,45,000 பக்கமாக கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 1,45,000 வரும்பொழுது
இங்கேருந்து பை என்ட்ரி கிடைக்குதா, இங்கேயும் கீழே ஒரு 2 ஆப்ஷன் இருக்குது. அதாவது இந்த ரேஞ்ச் பாட்டமில் பிரேக் அவுட் நடக்குதா அல்லது ரிஜெக்ஷன் ஆகுதா, மறுபடியும் ரேஞ்ச் கண்டினியூ பண்ணுதாங்கிறத பார்க்கணும். பாட்டம் ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா ரேஞ்ச் கண்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம். பிரேக் அவுட் நடந்ததுன்னா செல் சைடு மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம இப்போ பார்க்கக்கூடியது ரேஞ்ச் டாப்புக்கு பக்கமாக ப்ரைஸ் இருக்குது. அதனால் இந்த ரேஞ்ச் டாப் வரைக்கும் போகட்டும் ப்ரைஸ். வெயிட் பண்ணி பார்த்துட்டு ரிஜெக்ஷனாக பிரேக் அவுட்டாங்கிறத பார்த்துட்டு ஸ்மால் டைம் ஃப்ரேமில் நமக்கு பேட்டர்ன் கிடைக்கும் பொழுது அதை யூஸ் பண்ணி என்ட்ரிக்குள்ளே போய்க்கலாம். நம்ம இந்த இடத்துல இன்றைக்கி மூவ் ஆச்சுன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு ரேஞ்சுக்கு பக்கமாக போகும்பொழுது நம்ம அதுக்குண்டான வீடியோஸ் நம்ம தெளிவாக கொடுத்துடலாம். ஓகே, தேங்க்யூ.